ஹலோ எவ்ரிவன். இங்கே நியூ இயர் அப்படின்னு சொன்னால் ஹாப்பியாக இருக்கிறதோட இந்த வருஷமாச்சும் நம்ம லைஃப்பை இம்ப்ரூவ் பண்ணணும், சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லி எல்லாருக்கும் ஒரு தாட் இருக்கும். ஸ்டார்டிங்கில் எல்லாருமே ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்டார்ட் தான் கொடுக்குறோம். அவங்களோட மோட்டிவேஷன் ஹையில் இருக்கும், அவங்களோட டிசிப்ளின் ஹையில் இருக்கும். ஆனால் அடுத்து வரப்போகிற அந்த 3 நாள் அதே சேம் லெவல் எனர்ஜியாக இருக்குமான்னு கேட்டால் டவுட்டு தான். இந்த இடத்துல ப்ராப்ளம் என்னன்னு கேட்டிங்கன்னா மோட்டிவேஷன் கிடையாது, ஏன் உங்களோட டிசிப்ளின் கூட கிடையாது. இங்கே த ரியல் ப்ராப்ளம் என்னென்னா த பீப்புள் ஸ்டார்ட் த ராங் வே. அவங்களோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டை தப்பாக ஆரம்பிக்கிறாங்க. அது ஒன்று தான் இங்கே ஒரு ப்ராப்ளமாக இருக்குது. அப்படி என்ன தாண்டா ப்ராப்ளம்னு கேட்டிங்கன்னா இந்த வீடியோவில் அதான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இந்த கான்செப்டை நான் 4 பாயிண்ட்டாக பிரித்து சொல்கிறேன். அதில் பாயிண்ட் 1, தே டிபெண்ட் ஆன் மோட்டிவேஷன். இங்கே மோஸ்ட் ஆஃப் பீப்புள் ஸ்டார்ட் பண்ணுறாங்க எதனால்? ஒன்லி ஃபார் மோட்டிவேஷன். அவங்களோட கோல் என்னன்னே தெரியாமல் எஃபர்ட் போடுவாங்க வித்தவுட் ஹிஸ் எமோஷ்னல் கனெக்ஷன்ஸ். ஒரு எமோஷ்னல் கனெக்டே இல்லாத ஒன்றுக்கு நம்ம கஷ்டப்பட்டு எஃபர்ட் போட்டிருப்போம். ஆனால் அந்த மோட்டிவேஷன் அது ஒரு டெம்பரவரி சிஸ்டம் தான். அதிகபட்சம் ஒரு நாளில் இல்லைன்னு 2 நாள் தான் அந்த உங்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். 3ஆவது நாள் அது உங்களுக்கு இருக்கவே இருக்காது. இப்போ உங்களோட சிஸ்டம் மோட்டிவேஷனை டிபெண்ட் பண்ணி இருந்துச்சுன்னா அதை உடனே ஸ்டாப் பண்ணிவிட்டு உங்களோட எமோஷனல் மூலியமாக உங்களோட ஸ்டார்ட் அப்பை ஆரம்பிங்க. பாயிண்ட் 2, தே ட்ரை டூ மச் அட் ஒன்ஸ். அந்த ஒரு மோட்டிவேஷனால் எல்லாத்தையும் ஒரே நாளில் ஆரம்பிக்கிறது. எப்படின்னா, இப்போ மார்னிங் சீக்கிரம் வேக்கப் ஆகிறதும் சரி, உங்களோட ஒர்க் அவுட் ஷெட்யூல் பிளானை போகிறதுலும் சரி, உங்களோட நியூ ஹேபிட்ஸாக கூட இருக்கலாம், எல்லாத்தையும் சேம் டேலே ஆரம்பிக்கிறது. இந்த இடத்துல உங்களோட பாடி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும், ஆனால் உங்களோட மைண்ட் ரெடியாகவே இல்லை. இந்த இடத்துல உங்களோட ஸ்மால் ஹேபிட்ஸாக உள்ளே கொண்டு வாங்க. இதை ஒரு ஃப்ளோ லென்த்தில் கொண்டு போங்க. அப்போ தான் உங்களோட மைண்ட் அடாப்ட் ஆகும். அப்போ தான் உங்களால் ஒரு லாங் டேர்முக்கு இதை கொண்டு போக முடியும். பாயிண்ட் 3, தே வாண்ட் குயிக் ரிசல்ட். இங்கே பல பேரும் ஒரு லாங் டேர்ம், அதாவது ரொம்ப நாள் காத்திருந்து ஒரு ரிசல்ட்டை பார்க்க கடுப்பாக இருக்கும். ஏன்னா நம்ம மைண்ட் அடாப்ட் ஆயிடுச்சு. நம்ம ஒர்க் பண்ணுறோம்னா நம்மளுக்கு இப்போவே ரிசல்ட் தெரிஞ்சாகணும் அப்படின்னு நம்ம மைண்ட் அடாப்ட் ஆயிடுச்சு. அது ஆட்டோமேட்டிக்காகவே. எப்படின்னா, இப்போ ஒரு ஆன்லைன் கேம் விளாண்டுருக்கோம், விளையாண்டு முடிச்சோன்னே தெரிஞ்சிடும் உங்களுக்கு நீங்கள் ஜெயிச்சிங்க தோற்றிங்களான்னு. இந்த ரிசல்ட்டை நீங்கள் உங்கள் மைண்டு ஃபுல்லாக அடாப்ட் ஆகிக்கும். அதனால நீங்கள் எந்த ஒர்க்கு பார்த்தாலும் உங்களுக்கு ஒரு குயிக் ரிசல்ட் வேணும்னு நினைப்பீங்க. இதனால் நீங்கள் கஷ்டப்பட்டு ஒர்க் அவுட் பண்ணி 4 மாதம் 6 மாதம் வெயிட் பண்ணி ரிசல்ட்டை பார்க்குற அளவுக்கு உங்களுக்கு பொறுமை இருக்காது. பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த 1 வாரத்துலேயோ 2 வாரத்துலேயோ உங்களுக்கு ரிசல்ட் வேணும் அப்படின்னு ஒரு திங்க் பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க. இப்போ இந்த மாதிரி ஜிம்முக்கு போகிறது 2 வாரத்தில் அவங்க ரிசல்ட் கிடைக்குமானா அது கிடைக்காது. இப்படி பண்ணுறதுனாலேயே அவங்க நினச்சிப்பாங்க இந்த மாதிரி நம்மளுக்கு ஒர்க் ஆகாது அப்படி சொல்லியே அந்த சிஸ்டமை அதோட அவங்க க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இந்த இடத்துல நீங்கள் ஒரு குயிக் ரிசல்ட்டை எதிர்பார்க்காம ஒரு ஸ்ட்ராங் கன்சிஸ்டன்சியாக ஃப்ளோவில் போனீங்கன்னா ஒரு லாங் டேர்முக்கு உங்களுக்கு பிக் ரிசல்ட் கிடைக்கும். பாயிண்ட் 4, தே டோன்ட் பில்ட் ஐடென்டிட்டி. இங்கே இது உங்களோட செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுற டெக்னிக். இது வெறும் ஹேபிட் மட்டும் இல்லை, இதுதான் உங்களோட ஐடென்டிட்டி. இப்போ ஒரு சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் என்ன பண்ணுவாங்க, நாளைக்கு நான் 5 மணிக்கு எந்திரிக்கணும், 10 பேஜஸை ரீடு பண்ணணும், 10 கிலோமீட்டர்ஸ் ஆச்சு ரன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ளே அவங்க ஒரு ஐடென்டிட்டி கிரியேட் பண்ணிக்குவாங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக. ஆனால் இந்த நார்மலான பர்சன் என்னம்மா பண்ணுவாங்க, நாளைக்கு 5 மணிக்கு எந்திரிக்கணுமா, ஒர்க் அவுட் பண்ணணுமா, 10 பேஜை படிக்கணுமா அப்படின்னு ஒரு ஆக்ஷனை மட்டும் வச்சுருப்பாங்க, ஐடென்டிட்டியை பில்டு பண்ணாமல். இந்த இடத்துல நீங்கள் பண்ணுறீங்களா இல்லையான்னு முக்கியம் இல்லை, நீங்கள் பிடிச்சி பண்ணுறீங்களா இல்லை பிடிக்காம பண்ணுறீங்களா தான் முக்கியம். இப்போ பிடிக்காம பண்ணுற மாதிரி பண்ணால் நீங்கள் எப்படியும் 2 நாள்லேருந்து 3 நாள் வரைக்கும் தான் உங்களால் பண்ண முடியும். அடுத்து உங்களுக்கு போர் அடித்து நீங்களே ஸ்டாப் பண்ணிடுவீங்க. நீங்கள் அதே பிடிச்சி பண்ணால் உங்களோட லைஃப் டைம் பூரா நீங்கள் கொண்டு போகலாம்.
இங்கே ஒரு ட்ரூத் என்ன தெரியுமா? மோஸ்ட் ஆஃப் பீப்புள் வந்து நம்ம சேஞ்ச் ஆகிறது ரொம்ப கஷ்டம், நம்ம லைஃப்பை இம்ப்ரூவ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்னு சொல்லி தோக்குறது இல்லை. அவங்க தோக்குறதுக்கு ஒரு முக்கிய காரணம் என்னென்னா, தே எக்ஸ்பெக்ட் ஈஸியாக நினச்சிருவாங்க, நம்ம பண்ணிடலாம் பார்த்துக்கலாம் சொல்லியே அவங்க தோத்துட்ருக்காங்க. இந்த இடத்துல நம்ம யார் வேணாலும் மோட்டிவேஷன் ஆகி என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனால் அந்த மோட்டிவேஷன் அதிகபட்சம் 3 நாள் வரையும் தான் தாங்கும். 4வது நாள் இருக்குமான்னு கேட்டால் வாய்ப்பு இல்லை. ஆனால் வின்னர்ஸ் என்ன பண்ணுவாங்க, அவங்க மோட்டிவேஷன் பண்ணுறதோட அவங்களோட கன்சிஸ்டன்சியை ப்ரூவ் பண்ணுவாங்க. ஸ்டே கன்சிஸ்டன்ட் வென் மோட்டிவேஷன் டைஸ். மோட்டிவேஷன் எப்போ வேணால் போகலாம், ஆனால் எப்போவுமே கன்சிஸ்டன்ஸியாக இருந்தால் தான் உங்களோட லைஃப்பை இம்ப்ரூவ் பண்ண முடியும் மேலே. இப்போ இந்த 3 நாளில் உங்களால் ஒன்றுமே பண்ண முடியல, அந்த விஷயம் நீங்கள் தோத்துட்டிங்கன்னா நீங்கள் ஒரு ஃபெயிலியர் கிடையாது. இதுக்கு அர்த்தம் உங்களுக்கு ஒரு பெட்டர் சிஸ்டம் தான் தேவைப்படுது. இப்போ உங்கள் லைஃப்பை நீங்கள் சீரியஸாக இம்ப்ரூவ் பண்ண நினச்சிங்கன்னா ரைஸ் அப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சிஸ்டம் எப்படி பில்டு பண்ணலாம் அப்படின்னா பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் guys.